வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நேற்று மோடி அவர்கள் வந்தது, அதைத் தொடர்ந்து ராஜ்பவனில் வந்து அண்ணாமலை உள்ளிட்டவர்களை சந்திக்கப்பாரு அப்படின்னு சொல்லும் போது ஓபிஎஸும் சந்திக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பெருசாக யாரையும் சந்திக்கவில்லை. பெருசாக அப்படிங்கிறதை தாண்டி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. என்ன காரணம்? ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து வரவேற்க மட்டும்தான் உள்ளே வந்து சந்திக்கிறதுக்கு வந்து டைம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தபோது மத்திய இணையமைச்சர் முருகன்லேருந்து வானதி, அண்ணாமலை எல்லாருமே, அண்ணாமலை சொல்லும்போது அவர் வந்து கொஞ்சம் திரவ உணவுகளை எடுத்துகிட்ருக்காரு, அதனால் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலைங்கிறதோடு முடிச்சிட்டாரு. இது ஒரு பொருந்துகிற காரணமாக நமக்கு தெரியல. ஏன்னா சந்திக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் இந்த முடிவு அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுகுது. அதற்கு பிறகு குறிப்பிடத்தக்க விஷயம், ஏற்கனவே அமித்ஷாவிட்ட போன ரிப்போர்ட்டு, பிரதமர் இங்கே வந்துட்டு போன பிறகு எடப்பாடி தரப்பில் இருக்கக்கூடிய உற்சாகம், எடப்பாடி பழனிசாமி தரப்பு வேறு ஒரு ரூட்டை போகிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஜி.கே. வாசன் போன தடவை ராஜ்யசபா சீட்டு ஜெயித்தது காரணமே அதிமுக. அங்கே அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் என்னென்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட போய் நீங்கள் நின்னீங்கன்னா பிஜேபியில் ஜெயிக்கவும் முடியாது, ராஜ்யசபா சீட்டு தருவாங்களான்னு தெரியாது. ராஜ்யசபா சீட்டு அதிமுக போட்ட போட்டோம், ராஜ்யசபா சீட்டு நமக்கு கிடைக்குதோ இல்லையோ, சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், நாடாளுமன்ற தேர்தலையும் ஓரளவுக்காக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் நம்ம ட்ரை பண்ணலான்னு பெரும்பாலும் நிர்வாகிகள் சொல்கிறாங்க. பிரைம் மினிஸ்டரே நேரில் கூப்பிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு புரியாத புதிரில் இருக்கார் ஜி.கே. வாசன். அதனால் ஜி.கே. வாசன் இப்போவும் பிஜேபி கூட்டணி வேணாம் அப்படிங்கிற முடிவு தான் அவருடைய தொண்டர்கள் இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான கூட்டணி கட்சியான ஐயா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் இல்லை அன்புமணி யாருமே வந்து பிஜேபி கிட்ட ரொம்ப படாமல் இருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டு தகவல், ஒரு பக்கம் ஐயா வேகமாக அதிமுக கூட்டணியில் போகணுன்னு ரொம்ப முடிவில் இருக்கார். அதிமுகவில் போனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு யூஸ் ஆகும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு யூஸ் ஆகும், பல விஷயங்களுக்கு இன்றைக்கி அதிமுக தான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இன்னும் குறிப்பிட்டு அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு மத்திய அமைச்சர் ஆகலான்னு கணக்கு போட்டுட்டு இருக்கும்போது அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையே மனஸ்தாபம்னா இவர் ஒரு நினைக்கிறார். சமீபத்தில் துரைமுருகன் கூப்பிட்டாருன்னு சொல்லி ஐயா போய் பார்த்துட்டாரு. அதே அன்புமணிக்கு பிடிக்கல. ஏன்னா சில லாபிக்கள் வேகமாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நம்ம பேசக்கூடிய நிலைமையில் அதிமுகலேருந்து வரக்கூடிய தகவல், ராமதாஸ் அவர்கள் அதிமுக பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எல்லா விதமான டீலிங்கும் ஒரு பேச்சுவார்த்தை வேகமாக போயிட்டு இருக்குது. நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி அரசியலில் இன்றைக்கி பிஜேபிக்கு வந்து டென்ஷனை தாண்டி எடப்பாடிக்கு டென்ஷன் அதிகம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிரூபித்தே ஆகணும். அதனால் எந்த எல்லைக்கும் போவார். அப்படிங்கும்போது அவர் வேகமாக பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு ரவுண்டு பேசியாச்சுன்னே சொல்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சுதுங்க, இனிமேல் வந்து பாருங்கள். அதனால தான் ரொம்ப படாமல் இருப்பாங்க. குறிப்பாக வட மாவட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் போகும்போது பெருசெல்லாம் எதுவும் வண்டி கிண்டி நம்ம ஆளுங்களாம் போகக்கூடாதுப்பாங்கிற மாதிரி ஒரு வாய்வழி உத்தரவே போட்டுட்ருக்காங்க பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு எம்பி சீட்டு வேணும். இன்னும் குறிப்பாக சொன்னால் சென்ட்ரலில் அவங்களுக்கு ஒரு ஹோல்டும் வேணும். சென்ட்ரலில் ஹோல்டு இருக்கிறது என்ன பிரச்சனைனா, ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாலும் மத்திய அமைச்சராக கொடுப்பாங்களாங்கிற சந்தேகம். ஏற்கனவே தேமுதிக வேறு அதை கேட்டுட்ருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிரம்பி வழிகிறது. அதனால் அதிமுக ரூட்டை தான் எடுப்பார் ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி காய்கள் நவுத்திட்டு இருக்காங்க. அதிமுகவிலே அந்த மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும், அந்த கொங்கு ஈஸ்வரன் இந்த மாதிரி சின்ன கட்சி, கொங்கு ஈஸ்வரன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். அதனால் ஏற்கனவே இருந்த தனியரசு ஏற்கனவே இந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் ஒரு ரவுண்டு பேசியிருக்காரு. அதனால் பல விஷயங்கள்லாம் நடந்து அவரும் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேமுதிக நம்ம விசாரித்த வரைக்கும் பிஜேபி கூட தான் போகிறாங்க பொழுது. அவங்க எதிர்பார்க்குறது ஒரு ராஜ்யசபா சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பில்லை. ராஜ்யசபாவே கொடுக்கலாமா நம்மன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அது ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கூட ராஜ்யசபா சீட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். அதனால் தேமுதிக அப்படியே தொங்கலில் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன்ட்ட ஒரு ரவுண்டு பேசியாச்சுன்னு சொல்கிறாங்க. அண்மையில் சேலத்தில் 2 மீட்டிங் நடந்துக்குது. 2 மீட்டிங்லையுமே வேல்முருகன்ட்ட வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும், தொகுதிகள் கொடுக்குறோம், சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம், நாடாளுமன்ற தேர்தல் கொடுக்க முடியாது, நாடாளுமன்ற தேர்தலை சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தூண்டிலை போட்டிருக்கிறார்கள். ஒர்க் அவுட் ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே அவர்லாம் அவ்வளோ அதிருப்தியில் இருக்கார். இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள் அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாங்களாம்,
உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க, பிரச்சனை பண்ணாமல் கொஞ்ச நாள் இருங்க, ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவர்களும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி பேசலை அப்படிங்கிற குறையை இப்போ ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு மாற்றியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி திமுக கூட்டணி உடையக்கூடாதுங்கிறதுல திமுக ரொம்ப கவனமாக இருக்காங்க. எல்லோரும் சொன்னாங்களே காங்கிரஸ் வரணும், காங்கிரஸ் எல்லாம் வெளியில் அனுப்பக்கூடிய அந்த யோசனையே திமுகவுக்கு இருக்காது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கள நிலவரமும் அவங்களுக்கு கொடுத்தது தான். 2-3 தொகுதி சேலம் உள்ளிட்ட ஒரு 3 தொகுதி எடப்பாடிக்கு டஃப்பே கொடுப்பாருங்கிற மாதிரி தான் ரிசல்ட் இன்றைக்கி மேலிடத்துக்கு போயிருக்குது. அதனால் அவங்க கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுக்கும் வேண்டியது கிடைக்கும், அதையும் தாண்டி இந்த சீட்டும் ஏற்கனவே இருந்த சீட்டே கொடுக்குறோங்கிற மாதிரி உத்தரவாதம் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு பண்ணிட்டாங்களாம். போன தடவை எப்படி 39 அடிச்சோமோ அதே மாதிரி ஃபுல் சீட் அடிக்கணும், தேனியும் விடக்கூடாது, அந்த அளவுக்கு இறங்கி வேலை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேட்பாளர்களை கூட இன்றைக்கி தயவு தாட்சணமே இல்லாமல் மாற்றக்கூடிய நிலைமையில் திமுக இருக்குது. ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ மேலே அடுத்த இடம் துணை முதலமைச்சராக ஆகிறதுக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பெறக்கூடிய வெற்றி தான் நமக்கு பெரிய பலனை அளிக்கும். இது மேலே மோடி வந்தாலும் யார் வந்தாலும். அதனால் இந்த தடவை காம்ப்ரமைஸ் இருக்கிறது, இந்த கூட்டணி சிதறக்கூடாதுங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கார் பொழுது. அதனால் அவர்கள் யாரும் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பில்லை. ஒரு பக்கம் இருக்கலன்னு நினச்சாலும் வரமாட்டாங்க. அண்மையில் நடந்த நிகழ்வுகளை சாதித்து குறிப்பிட்டு அந்த கிறிஸ்துவ மிஷினரிலாம் சேர்த்து இந்த கிறிஸ்மஸ் விழா நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்க ஒருத்தர் எம்எல்ஏ அவர் நடத்திட்டு இருப்பார். இந்த தடவை அவர் நடத்தலை, அது அறநிலைத்துறையை நடத்திச்சு. அதுலேயே ஏகப்பட்ட விமர்சனங்கள். இனியராஜ் அவர் நடத்திட்டு இருந்த ஃபங்க்ஷனை இவங்க நடத்தினதால பெருசாக கிறிஸ்துவர்கள்ட்ட ஒரு ஆர்வம் இல்லை. வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர் இப்போ அமைச்சரவை கூட்டம் நடக்குது 23ஆம் தேதி. அதில் இந்த மாதிரி ராமர் கோயில் போகிற பக்தர்களுக்கு எப்படி ஜெருசலம் போகிற பக்தர்களுக்கு வந்து உதவி அளிக்கப்படுகிறதோ, மெக்கா போகிற அவங்களுக்கு உதவி அளிக்கப்படுகிறதோ, அதுபோல் ராமர் கோயிலை பார்க்க வருபவர்களுக்கு நிதி உதவி அளிக்கப்படும் அப்படிங்கிறத எந்த விதமான யார் என்ன சொன்னாலும் அதை கொண்டு வரக்கூடிய ஐடியாவில் திமுக இருக்குது. ஒரு பக்கம் பிஜேபியோட நல்லுறவு, இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியை விட்டுறக்கூடாது, இன்னொரு பக்கம் கூட்டணியை விட்டுறக்கூடாது. அதனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்டெடியாக போயிட்டு அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது திமுக. இந்த பக்கம் அதிமுக எப்படியும் மெகா கூட்டணின்னா பாட்டாளி மக்கள் கட்சி எந்த விலையை கொடுத்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே கிருஷ்ணசாமி பார்க்க வரல, அவருக்கும் அனைவரும் கொடுத்துருவாங்க பொழுது அவருக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சி கிருஷ்ணசாமி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எஸ்டிபிஐ, அப்புறம் நம்ம இவர் தமிம் அன்சாரி, இவர்களை வைத்து ஒரு கூட்டணியை கட்டமைக்கலாம் அப்படிங்கிறது ஜெகன்மூர்த்தி, இவங்களெல்லாம் வச்சு கூட்டணி வைக்கலாம். பாரிவேந்தர் வந்து அங்கே தான் போகிற பொழுது அவர் வரமாட்டார். ஏசி சண்முகம் அங்கே தான் போவார், வரதுக்கான வாய்ப்பில்லை. இதுதான் இப்போ இருக்க கூட்டணி. நம்மை பொறுத்தவரை வரக்கூடிய தேர்தலில் 3 முனை போட்டியாக இருந்தால் ஓரளவுக்கு ஏறி அடிக்கலாம் அப்படின்னு சில தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டிருக்காரு. இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எந்தெந்த தொகுதிகளில் டிடிவி ஓபிஎஸ் அண்ணாமலைக்கு ஆதரவாளர் நிற்கிறாங்களோ அங்கே எல்லாம் மிக கடுமையாக வேட்பாளர்களை போட்டு பணத்தை இறக்கி அவங்களை 3ஆவது இடத்துக்கு கொண்டு போகணுங்கிற முடிவு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இருந்து எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம். என்னங்க இவ்வளவு தூரம் மோடி வராரு, ஓபிஎஸ்க்கு நேற்று அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தா எடப்பாடி பழனிசாமி தரப்பு கொஞ்சம் நடுங்கி இருக்கும், அதுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. இங்கே வந்து அண்ணாமலை உள்ளிட்ட யார்ட்டையுமே பெருசாக டிஸ்கஸ் பண்ணல. இப்போ இவருடைய எண்ணம் தான் என்ன, ஒரு பிரைம் மினிஸ்டர் வரும்போது எல்லாம் நினச்சோம், சரி ஓபிஎஸ் போய் சந்திக்க போகிறாரு, ஃபைலெல்லாம் கொடுக்க போகிறாரு, இல்லை கூட்டணியை உறுதி பண்ண போகிறாரு அப்படின்னா அதுவும் இல்லை. பெரும் ஐயா யார் ஏதாவது டிஸ்கஷன் உள்ள இப்போ ஏதாவது வானதி சீனிவாசன் முருகன் இவ்வளோ பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நேற்று பெருசாக அந்த சந்திப்பு நடக்காது 1000 விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்குது. ஏன் இந்த கூட்டம் நடக்கலை? அப்போ தமிழக பாஜகவை பற்றி டெல்லி பார்வை எப்படிக்குது? ஆனால் அண்ணாமலையை விட்டு கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ அண்ணாமலை ஒரு ரூட்டு போட்டுட்ருக்காரு, என்ன ரெட்டலையே எடுத்துக்கணும், அந்த ரெட்டலை எடுப்பதற்கான வேலை ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு சொல்லுது. எது எப்படி இருந்தாலும் ரெட்டலை எடுக்க முடியாதுன்னு இவர் நம்பிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை வேகமாக போயிட்டு இருக்குது. மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி எந்த நேரத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் சேரப்போகுது, சேர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்துட்டாலும் ஆச்சரியம் இல்லை. அது முன்னாடியே பண்ணணுங்கிற மாதிரி எடப்பாடி நினைக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.